Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. டைரக்டர் தான் ஆகணும், ஏன் ஹீரோ மாதிரி நடந்துக்கிற? சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மனிதனோ மிருகமோ எதுவாக இருந்தாலும் நாம் அதை சரியான முறையில் அதுக்கான இறுதி மரியாதை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. பெண் பிள்ளைகளும் தங்கள் தாய் தந்தையருக்கு ஈமை கிரியை செய்யலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம், தவசம் வைக்கலாம், பிண்டம் வைக்கலாம். நேத்திரன் அவர்கள் இறந்தப்ப கூட குழந்தைகள், பெண் பிள்ளைகள் தான் அவருக்கான அந்திமை காரியம் செய்தாங்க. பெண் தான் அந்த ஆணையை சுமக்கிறார் தன்னோட வயிற்றில். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பெண் பிள்ளைகள் தங்கள் தாய் தந்தையருக்கு ஈமை கிரியை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். எங்கள் அப்பா அன்னைக்கு சொன்னார், என் பசங்க இது செய்யணும் அப்படின்னு சொன்னார், இது நடைமுறையில் வரணும் அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி அவரோட பெண் பிள்ளைகள் கையாலேயே அவருக்கான கடைசி காரியம் நடந்திருக்குன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனிதனை இறைவனுக்கு சமமாக அபிஷேகம் பண்ணுறது, ஆரத்தி காட்டுறது எல்லாமே பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதனுமே இறைவனாக மாற முடியாது, இறைவனுக்கு சமமாக கூட மாற முடியாது. அப்பா இல்லாதவங்க, அம்மா இல்லாதவங்க உங்கள் முன்னோர்களை நினைத்து நீங்களே வீட்டிலே தர்ப்பணம் கொடுக்கலாம். எப்படின்னா, சாமி, இந்த பிறப்பு அப்படிங்கிறது, ஜனனம் அப்படிங்கிறதும் மரணம் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி எங்கோ நம்ம மயானங்களில் ஒரு பாடல் ஒலிக்கும், ஜனனமும் மரணமும் புதுதல்ல, இது ஏற்கனவே நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம். இப்போ இந்த ஜனன மரணம் அப்படிங்கிறதுல நம்ம குறிப்பாக நம்ம உணர்ந்த வேண்டியது என்ன? ஒன்றே ஒன்று தான், இது நிரந்தரம் அல்ல. இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்குமே நம்மளால் கஷ்டம் வராமல், மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு கஷ்டம் வராமல் நம்மளை பாதுகாத்துட்டு என்ன இருக்கோ இது இறைவன் நமக்கு கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போகிறதே நிம்மதியான வாழ்க்கை. இதுக்கு நான் ஒரு அடையாளம். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ கடினமான சூழல். ஆனால் உங்களுக்கு இறைவன் நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியம், படிப்பு, வேலை எல்லாமே கொடுத்துருக்குற மனிதன் எதுக்காக நீ கஷ்டப்படுறன்னா, அதிகமான ஒரு ஆசைன்ற ஒரு இதில் தான் நீ கஷ்டப்படுற. எனக்கு கடவுள் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை கொடுத்துருக்காரு, என்னால் போய் சம்பாதிக்க முடியும் வெளியில் போய் அப்படின்னும்போது அதில் நீ சந்தோஷம் அடைந்து வாழ்ந்தாலுமே இந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஈமக்கிரியை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம்? அது ஒரு இந்து மதம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு அது எந்த மாதிரியான ஒரு? எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்குமே, அதாவது ஒரு மனிதன் இறந்த பிறகு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எப்போ ஒரு மனிதன் சிவமாகிறான்னா அவன் சவமாகும்போது சிவமாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் அதுக்கு அடுத்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறான். அது யாராக இருந்தாலும் அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும். இறுதி காரியங்களை கண்டிப்பாக செய்யணும். மேபி அவர் இந்த சவத்துக்கு யாருமே இல்லாட்டா கூட அதை நாம் எடுத்து பண்ணுறது மிகப்பெரிய புண்ணியம். அப்படி மனிதனோ மிருகமோ எதுவாக இருந்தாலும் நாம் அதை சரியான முறையில் அதுக்கான இறுதி மரியாதை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த ஈமக்கிரியை சடங்கு அப்படிங்கிறப்ப அதில் நிறைய கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது விதிச்சிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சில முரண்களை ஏற்படுத்துது இல்லையா? இந்த ஈமக்கிரியையில் என்ன கடைப்பிடிக்கணும், என்ன கடைப்பிடிக்கக்கூடாது? இல்லை, ஈமக்கிரியில் எதுவுமே நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நம்ம முறைகள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு முறைகள் பெரியோர்கள் வகுத்து வச்சுருப்பாங்க, அதை கடைப்பிடிக்கணும். இப்போது ஒரு சில நூற்றாண்டு காலமாக தான் பெண்கள் ஈமக்கிரியை செய்யக்கூடாது, சுடுகாட்டுக்கு வரக்கூடாது அப்படிலாம். நம்ம ஆதி காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பூனலே போட்டிருக்காங்க, வேதம் படிச்சிருக்காங்க. நம்ம சீதாதேவி ராமர் அவங்க அப்பாவுக்கான அந்த திதி நாளும் போது இவரை தேடி போகும்போது, அந்த நேரம் தேடி போகும்போது அவர் கிடைக்காத போது அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துடுறாங்க. சீதாதேவியை பிண்டம் வச்சுருக்காங்க. அவங்க சந்தியாவந்தனம் செய்திருக்காங்க. லவகுசா குருகுலத்தில் படிக்கும்போது அவங்களோட சேர்ந்து ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு பெண் குழந்தையும் படித்ததுக்கான கதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் என்னோட கருத்துப்படி பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த வயிற்றில் இருக்கும். தாயோட வயிற்றில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த பாலினமாக இருந்தாலும் அந்த வயிற்றில் தான் நம்ம உருவாகிறோம். எல்லாருக்குமே அந்த கடமைகள் இருக்குது. எப்படி உயிரோடு இருக்கும்போது நம்ம தாய் தந்தையரை பார்த்துக்கிறதுக்கான கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கோ, அதே மாதிரி அவங்க இறந்த பிறகும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்திம காரியமாகட்டும், பிண்டமாகட்டும், தவசமாகட்டும் எல்லா பிள்ளைகளுமே செய்கிறதுக்கான உரிமை இருக்குது. இப்போது இந்த பெண்களுக்கான அந்த ஈமக்கிரியை அப்படிங்கிறப்ப 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு இறுதிச் சடங்கு நடக்குது அப்படிங்கிறப்ப மகன்கள் இருந்தால் மகன்கள் செய்யலாம். அப்போ மகன்கள் இல்லாத பட்சத்தில் அந்த ஆத்மா ஏங்கும் இல்லையா?
இன்றைய காலங்களில் எல்லாருமே ஒரு பிள்ளை தான் பெற்றுக்கிறாங்க. ஒரு ஆண் அல்லது ஒரு பெண். சில பேருக்கு 2 பெண் பிள்ளைகளுமே இருக்கும். அப்போ அந்த பெற்றோர்கள் வந்து ஏங்குவாங்க. நம்ம இறந்த பிறகு நமக்கு யார் வந்து ஈமைக்கிரியை செய்வாங்க? இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி இருக்க வேணாம் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த நிகழ்ச்சி வாயிலாக பெண் பிள்ளைகளும் தங்கள் தாய் தந்தையருக்கு ஈமைக்கிரியை செய்யலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம், தவசம் வைக்கலாம், பிண்டம் வைக்கலாம், எல்லாமே அவங்க செய்யலாம். இப்போ கூட நம்ம நேத்ரன் அவர்கள் இறந்தப்போ கூட அவங்க குழந்தைகள், பெண் பிள்ளைகள் தான் அவருக்கான அந்திமை காரியம் வந்து செய்தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இன்றைய காலகட்டங்கள்ல வந்து நெறைய பணக்கார குடும்பங்கள்ல இது செய்யறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனா, நம்மள மாரி நடுத்தர குடும்பங்கள்ல இது செய்யறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. ஏன்னா, அவங்களுடைய அறியாமை ஒரு காரணம். இப்ப இது இது என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவர் நடிகர். அதனால அவங்க அவங்களுக்கு தகுந்த மாரி மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பெண் பிள்ளைகளும் தங்கள் தாய் தந்தையருக்கு பிள்ளைகள் தான். ஒரு ஆண சுமக்கிறதே நான் சொன்ன மாரி ஒரு பெண் தான் அந்த ஆணையே சுமக்கிறா தன்னோட வயித்துல. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அந்த பெண் பிள்ளைகள் தங்கள் தாய் தந்தையருக்கு ஈமிக்கிரியை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம்? இது எந்த இடத்துலயுமே என்னால ஏத்துக்க முடியல. வந்து ஆண், பெண் மட்டுமே இல்ல. எந்த பாலினமாக இருந்தாலும் இப்போ ஒரே ஒரு குழந்தை பெத்திருப்பாங்க. அந்த குழந்தை திருநங்கையாவோ, திருநம்பியாவோ, இப்ப என்ன மாதிரி இடை இனமாவோ பிறந்திருக்கலாம். அப்ப அவங்களும் அந்த காரியங்கள வந்து செய்யலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இப்போ வந்து நேத்ரன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து இத பத்தி முதல்ல பேசியிருந்தேன். பெண் பிள்ளைகளும் தங்கள் தாய் தந்தையருக்கு ஈமைக்கிரியை செய்யலாம் அப்படின்னு சொன்னப்ப, அப்ப அவருக்கு கேன்சர்ன்லாம் தெரியாது. ஒரு நல்ல அண்ணன் தம்பியா நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். அப்ப அவரு சொல்றாரு, "அந்த நிகழ்ச்சிய பார்த்துட்டு, இந்த நிகழ்ச்சிய பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாரி வந்து பெண் பிள்ளைகள் தான். எனக்கு 2மே பெண் பிள்ளைகள் தான். நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா யார் செய்வாங்க? அப்படின்னும்போது, நீ இது சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது நடைமுறையில வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. என்ன வந்து பாராட்டினாரு. ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அவருக்கு உடம்பு முடியாம போகுது. அவரு இறைவனடி சேர்றாரு. ஆனா, அவர் பெண் பிள்ளைகள் செய்றாங்க. என்னால வந்து அத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அ அந்த துக்கத்தையும் தாண்டி நான் அவருடைய அ அ பொண்ணுக்கு வந்து கால் பண்ணி சொன்னேன். அந்த நேரத்தில வந்து உங்க அப்பாவுக்கு இந்த மாரி ஒரு உடம்பு இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க அப்பா அன்னைக்கு சொன்னாரு, "என் பசங்க வந்து இது செய்யணும்" அப்படின்னு சொன்னாரு. "இது நடைமுறையில வரணும்" அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு அவரோட பெண் பிள்ளைகள் கையாலேயே வந்து அவருக்கான கடைசி காரியம் நடந்திருக்குன்னும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன். இது வந்து சாதாரண குடும்பங்கள்லயும் இது வரணும். நல்ல மனிதர்கள் இப்போது கேப்டன் சார் எடுத்துக்கோங்க, இப்போ நேத்ரன் சார் எடுத்துக்குவோம். நல்ல மனிதர்கள் நிறைய விஷயங்கள் நல்லது செஞ்சுருக்காங்க. அவரை பற்றி வெளியே கேட்டால் ஒரு நெகட்டிவ் கூட யாரும் சொல்கிறதில்ல. ஒருவேளை ஆன் ஸ்க்ரீனில் வந்து சொல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீனில் சொல்கிறாங்களான்னா, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் நல்ல மனுஷருங்க. ஒரு 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 துளி கூட மற்றவங்களுக்கு கெட்டது நினைக்க மாட்டேங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டமா அப்படிங்கிறப்ப இல்ல அப்படி இல்ல. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல பிறந்தா கண்டிப்பா வந்து அவனுக்கு இறுதி காலம்ன்றது சாஸ்வதம். அதில எந்த இதுவுமே கிடையாது. நோய் அப்படின்றது இவருக்கு இந்த நோய் தான் வரணும், இவருக்கு இந்த நோய் தான் வரணும், அப்படி கிடையவே கிடையாது. மனிதனை இறைவனுக்கு சமமா வந்து அபிஷேகம் பண்றது, ஆரத்தி காட்டுறது எல்லாமே பண்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு மனிதனுமே இறைவனாக மாற முடியாது. இறைவனுக்கு சமமா கூட மாற முடியாது. இறைவனுடைய ஒரு அடியாரா இருக்கலாம், இறைவனுக்கு தொண்டு செய்றவனா இருக்கலாமே தவிர, இறைவனா எந்த மனிதனாலயும் மாற முடியாது. அப்படி ஒரு மனிதனால இறைத்தன்மைக்கு போ முடியும் அப்படின்னாக்கா, அதை விட ஒரு பாக்கியம் எதுவுமே கிடையாது. அப்போ கூட இறைத்தன்மைக்கு போக தான் முடியுமே தவிர இறைவனாக மாற முடியாது. அதனால வந்து ஒரு மனிதன் அவனுடைய முன் ஜென்ம கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கர்மாவுடைய தாக்கம் இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம வந்து நல்லா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதனுடைய சில தொடர்பு இருக்குல்ல, அந்த பாவ புண்ணிய கர்மாக்கள்னு இருக்குல்ல, அதனுடைய ஒரு இதுவாக கூட நமக்கு அந்த நோய்கள் வந்து அது சார்ந்து கூட வரலாம். இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் பிறக்கும்போது நல்லா தான் இருந்தேன். ஒரு ஆண் மகனாக தான் பிறந்தேன். ஆனா, இது ஏன் எனக்கு வந்ததுன்னு நான் கேட்க முடியாது. அப்ப இருந்தது எனக்கு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி, எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், ஆன்மீகத்துக்குள்ளார வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது. இது வந்து என்னோட தவறோ, இல்ல என்னோட பெற்றவங்களோட தவறோ இல்ல. முன் ஜென்ம கர்மாவுடைய தொடர்பு. இப்ப என் மூலமா இறைவன் வந்து நல்லது தான் செஞ்சிருக்காரு. இந்த மாரி ஒரு மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, இருந்துகிட்டும் இருக்காங்க, பிறந்துகிட்டும் இருக்குங்க. இப்பவே 2 குழந்தைகள் இந்த மாரி பிறந்திருக்கு. அப்ப இந்த மாரி குழந்தைகள் வெளியிலேயே தெரியாம, அவங்களுக்கான அடையாளமே தெரியாம போறாங்க. அப்ப என் மூலமா அந்த குழந்தைகளுக்கான ஒரு விடிவு காலம் வரணும். இது மக்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். அப்படிதான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதனால உடல்நிலை பாதிப்பு ஒரு மனிதனுடைய அ கடைசி நிமிஷங்கள்ல அவனுக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்றது வந்து, அவங்க செஞ்ச புண்ணியத்தினால ஏன் புண்ணியம் செஞ்சவங்களுக்கு ஏன் இப்படி வருதுன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அது முன்ஜென்ம கர்மாவுடைய
தொடர்பாக கூட இருக்கலாம். ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் இருக்குது. அதில் பித்ரு தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அடிக்கோடிட்டு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்களுக்கான மரியாதையை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதோ, இல்லை அதை வந்து முறையாக ஒரு பாரம்பரியமாக நம்ம வந்து முறையாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் 1008 கேள்விகள் இருக்குது. அது வந்து அதுக்குன்னு எந்த நாளில் பண்ணுறது, இப்போ ஆண்டில் பண்ணலாமா இல்லை அமாவாசையில் பண்ணலாமா, இப்படி நிறைய கேள்விகள் இருந்தாலுமே அதுக்கு நம்ம ஒரு கடற்கரைக்கு போகணும், அதை செய்யக்கூடிய ஒரு நபரை வந்து நம்ம போய் பார்த்து அவரை விஷயங்கள் அவர் கரெக்டாக செய்வாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் ஒரு அரை மனதோட தான் நம்ம தர்ப்பணங்கள் கொடுக்குறோம். இப்போ எளிதாக தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கா? இது பித்ரு தோஷம் அப்படின்றது கிடையாது, பித்ரு கோபம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்க இறந்து இறைவன் கிட்ட போயிட்டாங்கல்ல, இன்னொரு ஜென்மம் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு வந்து பணம் அனுப்புகிறோம். பணம் அனுப்பும்போது இந்திய மணியில் தான் நீங்கள் அனுப்புறீங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கான பணமாக கொடுப்பாங்க. இப்போ அந்த ஆத்மா வந்து இறைவன் கிட்ட போயிருக்கலாம், முக்தி அடைஞ்சிருக்கலாம், அடுத்தது இல்லை அடுத்த பிறவி எடுத்திருக்கலாம். நீங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணம், உங்கள் முன்னோர்களை நினைச்சு நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் எப்படி அவங்களுக்கு போய் சேருனா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க, 100 ரூபாய்க்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, சில பேர் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருப்பாங்க. அப்போ நாம் கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் அப்படின்றது எப்படி போகும்னா, பித்ரு தேவதை மூலமாக அவங்களுக்கு திடீர்னு ஒரு 100 ரூபா கிடைக்கும், திடீர்னு ஒரு சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி தான் போன ஜென்மத்தில் நமக்கு அப்பாவாவோ, நமக்கு சகோதரனாவோ, இல்லை நமக்கு தாத்தாவாவோ பாட்டியாவோ அவங்க இருந்திருக்கலாம். அவங்க இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கலாம். நமக்கு வந்து அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாம். இப்போ நாம் செய்யும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கான இது வந்து போய் சேரும். இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னும் போது இன்றைக்கி வந்து சாஸ்திரையில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம அவங்கள தேடி போய் அவங்க வர நேரத்துக்கு நாம் ஃப்ரீயாக இருக்கணும், அப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப அவங்க ஃப்ரீயாக இருக்கணும். அதனால் வந்து இன்றைக்கி அதனாலே நிறைய பேரால் வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியல. ரொம்ப சுலபமாக நான் சொல்கிற மாதிரி அவங்கவுங்க வீட்டில் அப்பா இல்லாதவங்க, அம்மா இல்லாதவங்க, உங்கள் முன்னோர்களை நினைத்து நீங்களே வீட்டிலே வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். எப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து எல்லை எடுத்து போடுறதுக்கு வந்து ஒரு முறை இருக்குது. அது கூட நிறைய பேர் குழப்பிப்பாங்க. அதனால் நான் வந்து ரொம்ப எளிதாகவே மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஒரு பித்தளை சொம்பு வாங்கிக்கோங்க, ஒரு தட்டு வாங்கிக்கோங்க, அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து நீங்கள் எல்லை எடுத்து போட்டுருங்க. எல்லை எடுத்து போட்டுட்டு அந்த தட்டில் வந்து பித்ருக்களுக்கு நம்ம வந்து இப்படி விடணும் தண்ணி. அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த எள்ளு கலந்த ஜலத்தை வந்து நம்ம விடணும். யார் இல்லையோ, அம்மாவோ அப்பாவோ யார் இல்லையோ அவங்களோட பேரை சொல்லி நம்ம முன்னோர்களை மனசு நினச்சிட்டு தர்ப்பயாமி 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 அப்படின்னு நீங்கள் ஒரு 3 தடவை நீங்கள் வந்து அதை விடும்போதே அவங்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்ததுக்கான சமமாகும். இப்படி நம்ம வந்து ஜலம் விடும்போது பார்த்திங்கனாக்கா அது வந்து தேவர்களுக்கு, இப்படி நம்ம பண்ணும்போது ரிஷிகளுக்கு வந்து நம்ம வந்து விடுறதா அர்த்தம். நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வந்து இப்படி வந்து அந்த ஜலத்தை எள்ளு கலந்த தண்ணியை வந்து இப்படி நம்ம விடும்போது அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்ததுக்கான சமமாகும். அதனால் ரொம்ப எளிதாக எல்லாருமே நம்ம வீட்டிலே கொடுக்கலாம். இது பித்ரு தோஷம்ன்றதை காட்டிலும் ஒரு கோபம், அதாவது நம்ம அவங்கள நினைக்கலன்ற அந்த ஒரு கோபம் தான் அதை வந்து தோஷமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம பித்ருக்களால் நமக்கு வந்து கெடுதல் நடக்குமா அப்படின்னா கெடுதல் நடக்காது. நம்ம செய்ய வேண்டிய கடமை, இப்போ ஒரு கடமை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது, அதை நம்ம தவறிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்ம பெரியோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது. அந்த கடமையை நாம் சரிவர செய்யும்போது நமக்கு இன்னும் நன்மைகள் நடக்கும். இப்போ ரொம்ப நாளாக நமக்கு வந்து திருமணம் தடையாக இருக்கும், அது ரொம்ப நாளாக வந்து நமக்கு படிப்பில் வந்து மந்தமாக இருக்கும், நம்ம நிறைய விஷயங்கள் தடை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம வந்து அந்த எள்ளுந்தண்ணி கொடுக்கும்போது பித்ரு தேவதைகள் அதை கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்க்கும்போது அவங்களுக்கு ஆத்ம திருப்தி. இப்போ திடீர்னு எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, அப்போ சாப்பிட்டோன்னு நம்ம ஆத்மா அப்பா எனக்கு வந்து பசி அடங்குச்சு நல்லா இருப்பான்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். அதை தான் வந்து நம்ம பெரியோர்கள் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஒரு அமாவாசையின் போதும், அல்லது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த அமாவாசை நம்மளால் மாதம் ஃபுல்லாக செய்ய முடியாது, வருஷம் ஃபுல்லாக செய்ய முடியாட்டாலும் இந்த 3 அமாவாசையில் நம்ம முன்னோர்களே நம்ம நினைக்கணுன்றதுக்காக தான் இந்த பெரிய அமாவாசை அப்படின்னு வச்சுருக்காங்க. முடிஞ்ச அதே மாதிரியே வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சாமிக்கிட்டேயே வந்து மூதாதையர்களோட படத்தை வந்து வைக்கிறாங்க. அப்படி சாமிக்கிட்ட வச்சு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அமாவாசைன்னா சாமிக்கிட்ட வந்து பூஜை போடுவாங்க, இலை போட்டு படையல் போட்டு பூஜை போடுவாங்க. சாமிக்கிட்ட கண்டிப்பாக வந்து
பூஜை பண்ணவே கூடாது. அமாவாசை அப்படின்றது வந்து நம்ம முன்னோர்களுக்கான ஒரு தினம். அதனால நம்ம வீட்டு வெளியில் வந்து நம்ம கோலமே போட மாட்டோம். அதனால் அவங்க படத்தை தனியாக வச்சு அந்த இடத்துல நம்ம ஒரு விளக்கேற்றி அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து படையல் போட்டு பூஜை செய்து அதை காக்காவுக்கு நம்ம வச்சாலுமே போதுமானது. அதே மாதிரியே படமே இல்லை எங்ககிட்ட, எங்கள் பெரியோர்கள் படமே இல்லை அப்படின்றவங்க அந்த இடத்துல ஒரு மணப்பலகையை போட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சு அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிண்டம் வச்சு அது மேலே எள்ளு போட்டு அவங்களுக்கு கற்பூரம் காட்டி வணங்கி அதை கொண்டு போய் நீங்கள் காக்காவுக்கு வச்சு வானத்தை பார்த்து உங்கள் முன்னோர்கள் எல்லாருமே மனசால நினச்சி நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாலுமே உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே வந்து சேரும். நிறைய விஷயங்கள், அரிதான விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. டைரக்டர் தானே ஆகணும், ஏன் ஹீரோ மாதிரி நடந்துக்கிற? சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.